காலை வணக்கம். சிபிஎஸ்சி 10th அண்ட் 12th எழுதும் மாணவர்களுக்கு நற்செய்தி. நாளை சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு 10th மேக்ஸ் நடக்கிறது. அதுக்கு அடுத்தது +2 நடக்கிறது, +2 எக்ஸாமும். அதேபோல் ஸ்டேட் போர்டு 10th 12th ஆரம்பிக்க உள்ளது. குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேர்தல் நேரத்தில், எக்ஸாம் நேரத்தில் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்டு எத்தனை நாளைக்கு லீவு கிடைச்சாலும் உங்களுடைய ஓன் பிளான் தேவை. இப்போ ஸ்கூலுக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும், மீதி நேரத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னு ஓன் பிளான் தேவை. அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் படிக்கணும். அதுக்கு அடுத்தது எக்ஸாம் நாள் நைட்டு 10 மணிக்கு மேலே படிக்கக்கூடாது. அது மாதிரி ஃபுல் ரெஸ்ட்டு, டீப் ரெஸ்ட்டு தேவை. நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ நாளைக்கு எக்ஸாம் மேக்ஸ்னால், இன்றைக்கி சிபிஎஸ்சி எக்ஸாம்னா, இன்றைக்கி நைட்டு 10 மணி நேரம் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். நல்லா டீப் ஸ்லீப் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஏதாவது முக்கியமான ஈக்குவேஷனு அல்லது ஃபார்முலா எதாவது இருந்ததுன்னா, தேரம் எதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வரணும். வந்துட்டு அப்படியே நேராக டைரெக்டாக எக்ஸாம் ஹால் போகணும். ஆனால் அந்த சமயத்தில் விழுந்து எதுவுமே படிக்கக்கூடாது. எக்ஸாம் டேஸில் மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் டு ரீட். என்ன சப்ஜெக்டாலும் சரி, 10th 12th ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி எல்லாமே இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நிறைய ப்ரெசென்ட் பண்ண முடியும். நைட்லேயும் படிச்சுட்டு விடிய காலையிலையும் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு 8 மணி வரைக்கும் வீட்டில் படிச்சுட்டு அப்புறம் 8 மணிக்கு மேலே ஸ்கூலும் படிச்சுட்டு எக்ஸாம் கால் கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். எதை படித்தோம், என்ன பாயிண்ட்டுன்னு ரீகலெக்ட் பண்ண முடியாது. நைட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டீப் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா எதையுமே ரீகலெக்ட் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் லீவ் வரும், 4 நாள் லீவ் வரும். மேபி 3 days or 4 days வில் பி கெட்டிங் ஈச் சப்ஜெக்ட் ஆர் ஃபார் மோர் தென் 4 days. அப்போ அந்த பிளான், உங்களுடைய ஓன் பிளான் தேவை. அந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை படிக்கணும். சில பேர் படிக்கிற நேரத்தில் தான் போய் புக்கை தேடுவான், இல்லை பண்ண மெட்டீரியல் தேடுவான், வேறு எதாவது தேடுவான். ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதுக்கு முன்னே வச்சிடலாம், எழுதுனாலும் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் என்னென்ன ஸ்கூல் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது பிஃபோர் த போர்ட் எக்ஸாம். மாணவர்களே, நீங்கள் பிளான், உங்களுக்கு பிளான் பக்காவாக இருந்ததுன்னா மார்னிங் ஈவினிங்கு அழகாக படிச்சுட்டு நைட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதே போல் எக்ஸாம் அன்றைக்கி நாள், அதான் நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி நைட்டு 10 மணியோட ஸ்டாப் பண்ணிடணும். டீப் ரெஸ்ட்டு தேவை. நல்லா தூங்கணும். காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரும்போது முன்னாடி ஒரு 1/2 hour ஏதோ கையில் இம்பார்ட்டன்ட் தியரி பார்ட் மட்டும் வச்சுக்கணும். ஆனால் ஒரு 1 hour 2 hour முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும் ரீட் பண்ணுறது. 10 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கு மேலே எந்த புக்கையும் தொடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சக்ஸஸ் அப்கமிங் எக்ஸாம், போர்ட் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட்டு ஓவர் ரைட்டிங் சிபிஎஸ்சி 10th எக்ஸாம். நன்றி.